இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியம். எப்போதும் போல் இங்கே நம்மளுடைய ஷோக்காக திருமதி கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட் வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். நானே வீட்டில் வந்து சங்கு புஷ்பம் வச்சுருக்கேம்மா. அந்த கொடி வேலை வருது, ஒயிட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. இதை வந்து ரீசெண்டாக ஒரு குக்கரி கான்டெஸ்ட் போனப்போ பார்த்து சங்கு புஷ்பம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு புலவ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக நல்லா இருந்தது. ஆனால் அது எடுபிளுங்கிறதே வந்து இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் தான் எங்களுக்கே தெரியும். அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஒரு ஜூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு செம்பருத்தி ஜூஸ் பண்ணுற மாதிரி இதையும் வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த கலர் லீச் ஆகும், அது பண்ணுவோம். அதோட தவிர வேறு எதுக்குமே யூஸ் பண்ணதில்லை. பட் இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இது எடுபிளா, குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாமா, என்ன மாதிரி டிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம், சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும். நிச்சயமாக பேசலாம் மேம். சங்குப்பூ அப்படின்னு சொல்லும் போது நிறையா டீஸ் வந்துருச்சு. இப்போது ஹெர்பல் டீஸ் எப்படி வந்து ரொம்ப பாப்புலராக வந்துட்டுருக்கோ, அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த சங்குப்பூ வச்சு எஸ்பெஷலி அந்த பர்பிள் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த வைலட் கலர், அந்த கலர் பூவில் இருக்கிற டீ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால மார்க்கெட்ஸில் நிறைய வந்துருச்சு. கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா. எப்போவுமே இந்த கலர்ஃபுல்லான இருக்கிற இந்த நேச்சுரல் திங்ஸ் லைக் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தியாக இருந்தாலும் சரி, சங்குப்பூ, இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அந்த கலரில் இருக்கிறதே வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ எது பார்த்தாலுமே வந்து அதுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கலாம். அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி கலர்ஃபுல் திங்ஸில் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னாலே உங்களோட ஹார்ட்லேருந்து ஸ்கின் இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் கொடுக்குது. ஸ்பெஷலாக இந்த சங்குப்பூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. எவ்ரிடே நீங்கள் அதை கன்சியூம் பண்ணும்போது அந்த ஆன்டி ஏஜிங், ஆமாம், ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப, ஸோ நீங்கள் ரொம்ப இளமையாக அவங்களோட ஸ்கின், அந்த ரிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுருக்கம் மெயினாக, ஸோ அதுக்கு நீங்கள் இதை எவ்ரிடே கொடுக்கலாம். க்ளோயிங், நல்லா க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். ஸோ ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சங்குப்பூ. அண்ட் செகண்டை வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு, உங்களோட பாடியில் அந்த இன்சுலின் செக்ரீஷனை நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த சங்குப்பூவில் இருக்கிற அந்த கண்டென்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ரிசர்ச் ப்ரூவனாகவே இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு மெயினான ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக FDA, ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஸோ இந்த கலரை வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாகவே பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்பெஷலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்கு, அப்புறம் சப்ளிமெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ இதுக்கெலாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த சங்குப்பூவில் இருக்கிற அந்த வைலட் கலர் ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரலான ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக இதில் இருக்கிற கலரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற போது இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் கார்சினோஜெனிக்னு சொல்கிறது நிறைய பேசுகிறோம் நம்ம அதை பற்றி. ஸோ கேன்சரை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு பாடியில் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இது நிறைய இருக்குது இதுக்கு. ஸோ நீங்கள் எவ்ரிடே இதை ஒரு டீயாக, அதாவது தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறது, அதான் டீ. ஸோ டீனா உடனே அதை பால் போட்டு அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ அதாவது அந்த காலத்தில் கஷாயம் சொல்கிறது இப்போ டீன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ கன்காக்ஷன்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டுக்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து காமனாக மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2-3 ஸ்பூன் ஹனியை வந்து நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டீயாக கன்சியூம் பண்ணுறாங்க. அப்படி கன்சியூம் பண்ணோன்னா கண்டிப்பாக வேண்டாம். கொஞ்சமாக ஸ்வீட்னர் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். இது தாண்டி ஒரு லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா பண்ணிக்கலாமே தவிர ஹனியோ இல்லை சர்க்கரையோ நிறையா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எதுவும் கிடைக்காது. ஸோ ரெகுலராக தாராளமாக இதை கன்சியூம் பண்ணலாம். இப்போ நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் கூட கலரிங் ஏஜென்ட்டாவோ இல்லை சில ஹெர்பல் டீஸில் கலந்தே வருது, சில ஹெர்பல் டீஸ். இப்போ ஹைபிஸ்கஸ், செம்பருத்தியோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கிடைக்குது. ஸோ இது ஒயிட் கலர் பூ இல்லை அந்த வயலட் கலர் பூ, ரெண்டுமே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படி குடிக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. பொதுவாக டீ வந்து கெஃபைன் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஃபுட்டோட சேர்த்து குடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் இது அப்படி கிடையாது, ரெகுலராகவே நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்போ இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் குடிக்கிறாங்க, ஒரு தண்ணியில் எலுமிச்சை பழம்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் ஒரு 2-3 ஒரு கையளவு பூ எடுத்து தண்ணியில் போட்டு
போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டே வரலாம். நைட்டில் குடிச்சா கூட நல்லா தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேமமாயில் டீ அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவுமே ஹெல்ப். இது வந்து எந்த ஒரு நியூட்ரியண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது, அப்சார்ப் பண்ணுறதுக்கு பாடியிலேருந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இல்லை. ஸோ தாராளமாக இதெல்லாம் ரெகுலராகவே கன்சியூம் பண்ணுறது நல்லது தான். பட் நான் கவனிச்ச வரைக்கும் செம்பருத்தி ஆகட்டும் இதாகட்டும், நம்ம தண்ணியில் நம்ம பாயில் பண்ணுறப்ப வர்ற கலருக்கும் கொஞ்சம் சுகரோ இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப தட் கிவ்ஸ் பெட்டர் கலரா. ஆமாம், ஓகே. அதை வந்து நான் கவனிச்சிருக்கேன். ஓகே. அப்படியே போடுறப்ப ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும். அந்த கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் கூட அதனுடைய ஒரிஜினல் கலர் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் ஆட் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணலாம் மேம். டேஸ்ட்டுக்காக கூட கொஞ்சம் பண்ணலாம். அந்த கொஞ்சம்ன்றது நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அளவு அப்படிங்கிறது எப்பவும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி அதுக்கு ஸ்டிக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கலர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டா கூட நல்ல கலர் கிடைக்கும். நைஸ். ஓகே. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வச்சு இப்போ நிறைய ரெசிபீஸ்ல கூட இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கொழுக்கட்டை, நான் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறேன் இப்போ இந்த கொழுக்கட்டை பண்றது அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கலர்ஃபுல், ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமா எஸ் கண்டிப்பா ஓகே தான் இதெல்லாம். ஓகே. அதில் வந்து லேசான ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். வெறுமனே நம்ம சாப்பிட்டு பார்க்குறப்ப தெரியும். ஐ திங்க் அந்த துவர்ப்பு தான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த துவர்ப்பு சுவை நம்ம மறந்துட்டோம். அந்த துவர்ப்பு இருக்கிற மாதிரி உணவு வந்து நம்ம நேச்சுரலாக இதில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த 6 சுவையில் அந்த சுவைக்கு இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குது. எனிஹவ், தேங்க்ஸ்மா. ஐ திங்க் திஸ் வில் பி அன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரிபடி ஹூ வாட்ச் திஸ் ஷோ. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.